எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஏகே குக்கிங்கில் நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா நெய் சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நெய் போட்டுக்கலாங்க. இது நம்ம வீட்டிலே தயார் பண்ண நெய்ங்க. நெய் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நெய் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரோஸ்ட் ஆகட்டும் நெய்யில். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு. இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ரோஸ்ட் ஆகிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சு. இப்போ வந்து மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மசாலாக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டேங்க. இப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க. நம்ம இப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு, மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த சிக்கன் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க. நீங்கள் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரசம் சாப்பாடு, பருப்பு சாம்பார், இது எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் வெந்துடும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி வருது. இந்த டைமில் கொஞ்சமாக சீரகம் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நமக்கு நெய் சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நெய் சிக்கன் சுக்கா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்ல சாப்பிட்றா, டேஸ்ட் நல்லா இருக்கான்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.